எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸில் கமல் சார் ப்ரோக்ராம் அப்போ நடந்த ஒரு சில ஹைலைட்ஸான காமெடிஸ், அதுக்கப்புறம் ஒரு சில செம கடியான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரம்யாலேருந்து ஆரம்பிக்கலாம். இவங்க எல்லாத்தையுமே சரியாக கணிக்கிறவங்க என்னமோ இந்த ப்ரோக்ராமில் செம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஆஜித் எவிக்ட் ஆக மாட்டாராம், மற்ற எல்லாரும் எவிக்ட் ஆவாங்களாம். அதுலேயும் ஆரிய சொன்னாங்க பாருங்க, செம்ம காமெடி ரம்யா. நீங்கள் எப்படி ரம்யா உங்கள் ப்ரொடிக்ஷன் மட்டும் ஆளுக்கு ஆள் மாறுது? ஆரி கேட்டார்னா அனிதான்றீங்க, அனிதா கேட்டால் ஆரின்றீங்க, ஆஜித் கேட்டால் கேபின்றீங்க. சரியான ஆளுதான் நீங்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு பயந்தாங்கோழியா இருப்பீங்களோ? அட நம்ம ரம்யாவை கூட விட்டுலாங்க. ஆஜித் ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க இன்னைக்கு. இவர் அடிக்கடி எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட் அட்டாக்கே கொடுக்குறாருன்னா பார்த்துக்கங்களேன். தனித்துவமாக விளையாடுறதுனால நான் வெளியில் போயிடுவேனோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க. சார் நீங்கள் எங்கே விளையாண்டிங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து பார்த்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு ஒரு உருப்படியான வேலை செஞ்சுருக்காருங்க. கமல் சார் கிட்ட பாலாஜியோட கேப்டன்ஷிப் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட் ஒன்று சொன்னார் பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா நாங்களும் உங்களை சந்தோஷமாக உள்ளே வச்சுருந்துருப்போம். ஏமா அனிதா, இன்னைக்கு எழுதத்தை கொஞ்சம் 5 நாளைக்கு முன்னாடி எழுதிருக்க கூடாது? பொழைச்சி போன்னு விட்டுருப்பாங்களே. இப்படி வாண்டடாக வந்து மண்டையை கொடுத்துட்டு இப்படி வாங்கி கட்டிக்கிட்டு போகிறீங்களே அனிதா. எனக்கு என்னமோ இன்னைக்கு எழுதுறதும் ஃபேக் மாதிரி தாங்க இருந்துச்சு. கமல் சார் பிரேக்குக்கு முன்னாடி நீங்கள் ஆரியோட பேசி சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். அப்பெல்லாம் பேசாமல் அழுகையை வர வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க போல். கமல் சார் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ண உடனே ஒப்பாரி வச்சுட்டாங்க. எல்லாரோட பேரும் ஒரு மாதிரி டேமேஜ் ஆனிச்சுன்னா அனிதாவோட பேர் பயங்கரமாகவும் டேமேஜ் ஆகிருக்குங்க. பிக் பாஸ் ஜூம் பண்ணி கிச்சன் டேபிளில் காமிச்சிட்டே இருக்காரு எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு. அனிதா அந்த ஒரு கிச்சன் டேபிளை கொஞ்சம் சுத்தமாக வச்சுருந்துருக்கலாம். அனிதா வந்து அவங்க வெளியில் வச்சுருந்த ஒரு இமேஜே பிரேக் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அவங்களோட ஃபுட் வீடியோஸாக இருக்கட்டும், அவங்க ஆர்கனைஸ்ட் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும், இனிமேல் என்னத்தை வந்து மக்களுக்கு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏம்மா முதல்ல நீ வீட்டை ஒழுங்காக வச்சுக்கம்மா, வீடியோவில் மட்டும் நல்லா காமிக்கிற அப்படின்னு சொல்ல போகிறாங்க மக்கள் பார்த்துட்டு. சரிங்க, சிவானி ஏதோ சொல்ல வராங்க. என்னது பாலாஜியா? ஏம்மா சிவானி, நம்ம அனிதாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்மா, நீ வேறு எல்லாத்துக்கும் பாலாஜின்னு. பாவம் அந்த பையன் உனக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கூட கொடுக்கல. பாலாஜி இன்னைக்கு ஹாப்பி என்னாச்சு தான். என்னதான் ஹவுஸ்மேட்ஸ் வச்சு அடித்தாலும் கமல் சார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால கொஞ்சம் எந்துவாக இருக்காரு. லெட் இட் பி. அடுத்து நம்ம ரியோ. கமல் சார் எபிசோட்னாவே ரியோ கொஞ்சம் பயங்கர கலக்கத்தில் தாங்க உட்காந்துருக்காரு. எவன் என்ன பஞ்சாயத்தை கொண்டு வந்து நம்மளை வாங்கி கட்ட வைக்க போகிறானோ அப்படின்னு திருட்டு மொழியை முழிச்சிட்டு உட்காந்துருப்பாருங்க. யாராவது ரியோவை குருன்னு பார்த்தாவே ஐயோ நான் என்னடா தப்பு பண்ணேன், ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்ற ஆள். எந்த காரியத்தையும் அவரால் தனியாக செய்யவே முடியாதுங்க. மேபி அது வந்து ஒரு குரூப்பிசம் தான் ரியோ. ஆனால் பரவாயில்லைங்க, அர்ச்சனா போனதுலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. என்னதான் மாற்றி ரியோ, சோமன், கேபி சப்போர்ட் பண்ணிட்டாலும் விளையாட்டுன்னு வரும்போது தனித்தனியாக தான் விளையாடுறாங்க. ஆனால் கேபி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜிங் சாக் போடுறாங்க இவங்க 2 பேத்துக்கும். கமல் சாருக்கும் ஒன்று இருக்குது. அது எப்படி சார், விஜய் டிவி அர்ச்சனா அனிதா நைட் பெட்டில் படுத்துட்டு பேசினதை டெலிகாஸ்ட் பண்ணி அவ்வளோ பேருக்கும் காமிப்பாங்களாம். அது தப்பு இல்லை, அதை ஆரி எடுத்து பேசினா மட்டும் தப்பா? இது என்னங்க நியாயம்? கமல் சார் கொஞ்சம் ஆரிக்கிட்ட தேவையில்லாமல் தான் ஹார்ஷாக நடந்துக்கிட்ட மாதிரி இருக்குது. பாவம் அவர் என்ன பண்ணுவார், கண்டென்ட் இருக்கணும்ல. இருக்கிற சீசன்லேயே இதுதான் மொக்க சீசன் மக்கள் பேசிக்கிறாங்க கமல் சார். என்னோட வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.